விமர்சனங்களை கடந்து போங்க பாஸ். விமர்சனம் இது எதிர்கொள்ளாமல் யாருமே இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுமே விமர்சனத்தை எதிர்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ஒரு வேலை செய்யும்போது அவர் மீது நம்ம போகிற போக்கில் விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறோம். அதனால் அவருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது, அவர் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாருன்னு நம்ம அதை பற்றி நினச்சி பார்க்குறதே இல்லை. ஒரு செஞ்ச காரியத்தை நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த குறை சொல்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி யாராச்சும் நம்ம விமர்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த நல்ல விதமாக அவங்க உண்மையாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்க அதை நம்ம காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. நம்ம இது ஒரு குட்டி கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விமர்சனத்தெல்லாம் நம்ம எப்படி தூக்கி வீசிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம எப்போவுமே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறதை விட நம்ம ஒரு கதையாக கேட்கும்போது இன்னும் ஆர்வமாக கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி கதை. ஃப்ரான்ஸ் நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் செவி வழியாக இந்த கதை மக்கள்கிட்ட சொல்லப்பட்டுட்டே இருக்குது, கேட்கப்பட்டுட்டே இருக்குது. இந்த கதை பார்த்திங்கன்னா விமர்சனத்தை பற்றி ரொம்ப விலாவரியாக பேசியிருக்கிறாங்க. ஒரு மாணவன் இருக்கார். அவர் அது ஒரு சின்ன நகரம். அந்த நகரத்தில் ஒரு ஆசிரியர், ஓவிய ஆசிரியர்கிட்ட ரொம்ப நாளாக அந்த மாணவன் ஓவிய பயிற்சி கற்றுக்கிட்டே இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, நீ ரொம்ப அழகாக ஓவியத்தை கற்றுக்கிட்ட, ரொம்ப திறமையாக கற்றுக்கிட்ட, நான் வச்ச டெஸ்ட்டில் எல்லாமே நீ பாஸ் ஆகிட்ட, அதனால இனி உனக்கு பயிற்சியே தேவையில்லை, நீ ரொம்ப திறமையான மாணவனாக மாறிட்ட, அதனால நீ இனி எதை வேணாலும் வரையலாம், எவ்வளோ அழகாக வேணாலும் வரையலாம், அந்த அளவுக்கு உனக்கு திறமை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாணவனுக்கு ஆசிரியர் சொன்னதை கேட்டு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆசிரியர்கிட்ட பாராட்டு வாங்கினா எந்த மாணவனுக்கு தான் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள். அவன் உடனே ஆசிரியர்கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து வணங்கி விடை பெற்றுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தது அவனுக்கு நம்ம திறமையை இப்போவே சோதிச்சு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி, நம்ம திறமையை இன்றைக்கே சோதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, நம்ம திறமையை சோதிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஊரே போதும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவன்கிட்ட இருக்க மொத்த திறமையையும் பயன்படுத்தி ஒரு அழகான ஓவியம், ஒரு 3 நாள் உட்காந்து ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறான். அந்த 3 நாளும் அவனுக்கு எந்த சிந்தனையுமே இல்லாமல் அந்த ஓவியத்தை மட்டுமே வரைகிறான். அது ஒரு அழகான இயற்கை காட்சியாக இருக்குது. ரொம்ப அழகான ஓவியத்தை வரைஞ்சிட்டு அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு அந்த சின்ன நகரத்துக்கு வரான். நகரத்துக்கு ரொம்ப மக்கள் அதிகமாக நடமாடுற பகுதியில் கொண்டு ஒரு நாற்காலியில் அந்த ஓவியத்தை வைக்கிறான். வச்சுட்டு அந்த ஓவியத்துக்கு கீழே இப்படி ஒரு வாசகத்தை எழுதுகிறான். பெரியோர்களை, இந்த ஓவியம் நான் வரைஞ்சது, நீங்கள் பார்ப்பதற்காக இங்கே வச்சிருக்கிறேன். நான் ஓவியத்துறைக்கு புதியவன். எனவே இந்த ஓவியத்தில் ஏதாச்சும் தவறு இருந்தால் நீங்கள் உங்கள் கண்ணில் அந்த தவறு எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவியத்தில் ஏதாச்சும் சிறு சிறு தவறுகளோ பெரிய தவறுகளோ இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ் மார்க் மட்டும் அந்த ஓவியத்தில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே நன்றின்னு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறான். கிளம்பி போயிட்டு மறுபடியும் அன்றைக்கி சாயந்தரம் அந்த ஓவியம் வச்சுருந்த இடத்துக்கு பார்க்குறான். அவன் ஓவியத்தை பார்க்குறான். மக்கள் என்ன இது பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு எப்படியாப்பட்ட விமர்சனத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா அந்த ஓவியம் ஃபுல்லாகவே, ஃபுல் ஓவியமும் எக்ஸு 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 எக்ஸுன்னு சொல்லி ஃபுல்லாக அந்த ஓவியம் ஃபுல்லாக எக்ஸ் மார்க் மட்டும்தான் இருக்குது. அவன் வரைஞ்ச சின்ன கலர் கூட எந்த இடத்துலையுமே தெரியல. ஃபுல்லாக எக்ஸ் மார்க் மட்டுமே இருக்குது. உடனே அவனுக்கு அவனை அந்த ஸ்டேஜில் அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு உடனே அவன் கத்தி அழுக ஆரம்பிச்சிட்றான். என் ஓவியத்தில் இத்தனை தவறு இருக்கா? அப்படின்னா என் ஓவியம் யாரையுமே அட்ராக்ஷன் பண்ணவே இல்லையா? நான் ஒரு ஓவியனே இல்லையா? அப்போ நான் இத்தனை நாள் கற்றுக்கிட்ட அத்தனை பயிற்சியுமே வீணாக். ஓ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து அழுகிறான். அழுதுட்டு அந்த அழுகாட்சியோடு அப்படியே அவன் ஆசிரியர் வீட்டுக்கு ஓடுறான். ஆசிரியர் வீட்டுக்கு போய் ஒரே அழுது ஆசிரியர் முன்னாடி நின்று, ஆசிரியர், நான் எதுக்குமே தகுதி இல்லாத மாணவன் அப்படின்னு சொல்லி நடந்ததை அவன் சொல்லி அழுகிறான். ஒரே அழுகாட்சியாக அழுகிறான். ஐயா, நான் வரைஞ்ச ஓவியத்தை நீங்களே பாருங்கள், மக்கள் எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டு எப்படி சதைச்சி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நான் வரைஞ்ச ஓவியத்தில் ஒரு சின்ன வண்ணம் கூட தெரியல. நான் எதுக்குமே உதவாதவனா? எனக்கு ஓவிய திறமையே இல்லையா? அப்போ நான் இத்தனை நாள் கற்றுக்கிட்ட ஓவியம் எல்லாமே வீணா? இந்த ஊர்க்காரங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே அழுகையாக அழுகிற. உடனே அவனை பார்த்து ஆசிரியர் சொல்கிறாரு, இருப்பா, ஏன் அழுகிற? உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நீ எவ்வளோ பெரிய திறமையான ஓவியம் அப்படின்னு சொல்லி நான் உன்னை நிரூபிக்கிறேன். நீ கவலைப்படாத, உனக்கு திறமை நிறையா இருக்குது, அழுகாத அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு. ஆனால் அவன் அதை கேட்காம, இல்லை ஐயா, என் மேலே எனக்கு இருந்த அத்தனை நம்பிக்கையுமே போயிடுச்சு, எனக்கு திறமையே இல்லை, இனிமேல் எனக்கு நம்பிக்கையே கொடுக்காதீங்க
அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு மனசு உடஞ்சி பேசுகிறான். உடனே ஆசிரியர் சொல்கிறாரு, குறுக்க நீ பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, நீ யார், எவ்வளோ பேர், உனக்கு வந்து எவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லி உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவன் சொல்லுங்க ஏன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வரைஞ்ச அந்த ஓவியத்தை வந்து இன்னொரு டீம் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த மாணவன் வந்து அந்த ஆசிரியரை பார்க்குறான். உடனே ஆசிரியர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய, நீ போய் வரைஞ்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவன் உடனே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அதே மாதிரி ஏற்கனவே வரைஞ்சிருந்தான் பார்த்தீங்களா ஓவியம், அதே மாதிரி மறுபடியும் அச்சு அசலை 3 நாள் கஷ்டப்பட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஓவியத்தை வரைகிறான். ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வந்து ஆசிரியர்கிட்ட காமிக்கிறான். ஆசிரியருக்கு எவ்வளோ அழகான ஓவியம் அப்படின்னு சொல்லி ஆசிரியருக்கு வந்து ஒரே ஆனந்தமாக இருக்குது. அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு ஆசிரியர் வந்து அந்த நகரத்துக்கு வராரு. வந்து இதுக்கு முன்னாடி எங்கே நீ இந்த ஓவியத்தை வச்சுருந்த அப்படின்னு சொல்லி கேட்டு அதே இடத்துக்கு வந்து ஓவியத்தை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீழே நான் சொல்கிற மாதிரி எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் என்ன எழுத சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியோர்களே, இந்த ஓவியம் வந்து நான் வரைஞ்சது, இங்கே பார்ப்பதுக்காக இங்கே வச்சிருக்கிற, நான் ஓவியத்துறைக்கு வந்து ரொம்ப புதியவன். எனவே இந்த ஓவியத்தில் வந்து சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். நான் வரைஞ்ச ஓவியத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் குறைகளோ இல்லை தவறுகளோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஓவியத்துக்கு கீழேயே வந்து கலர்கள், வண்ணங்களும், ப்ரஷ்களும் நான் இங்கே வந்து வச்சுருக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷையும் அந்த கலர்ஸையும் வச்சு எங்கே தவறு இருக்குதோ அந்த தவறுகளை வந்து நீங்கள் சரி செஞ்சுட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறான். இப்படியா எழுதி வச்சுட்டு ஆசிரியரும் மாணவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு அன்றைக்கி சாயந்தரமே வந்து பார்க்குறாங்க, அந்த ஓவியத்தில் வந்து ஒரு சின்ன கீறலோ ஒரு சின்ன மார்க்கோ எந்த மாற்றமே இல்லாமல் அப்படியே இருக்குது. ஆசிரியர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுறலாம், வா நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, அந்த ஓவியத்தில் வந்து ஒரு சின்ன கீறல் கூட இல்லை, ஒரு சின்ன புள்ளி கூட யாருமே மாற்றம் செய்யலை, அப்படியே தான் இருக்குது. அந்த 1 நாள் 2 நாள்ன்றது 1 மாதம் ஆயிடுது. 1 மாதம் கழித்து வந்து பார்க்குறாங்க, அந்த ஓவியம் வச்ச மாதிரியே தான் இருக்குது, எந்த இதுவுமே மாற்றமும் செய்யப்படலை. இப்போ தான் அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவன்கிட்ட சொல்கிறாரு, இப்போ புரியுதா, யார் எதை வேணாலும் விமர்சனம் பண்ணிடலாம், இது நல்லா இல்லை, இது குப்பை, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குதுன்னு எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அந்த விமர்சனத்தில் சரி செய்ய சொன்னாலோ இல்லை புதுசாக ஒன்று சேருங்க அப்படின்னு சொன்னாலோ யாருனாலையுமே முடியாது. இப்போது வந்து நம்புறியா நீ தான் சிறந்த ஓவியன் அப்படின்னு, நீ உன் திறமை மேலே மட்டும் நம்பிக்கை வை, அதுதான் உனக்கு சிறந்த விமர்சகர் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக நம்ம வந்து இதை நம்ம விமர்சனத்தை வந்து தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இன்னும் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ளூ சட்டை மாறினா சொல்லலாம். அவர் வர எல்லா படத்தையுமே கழுவி ஊற்றுற, விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் கழுவி ஊற்றி தள்ளிகிட்டே இருப்பார். ஆனால் அவரை ஒரு படம் எடுக்க சொன்னதுக்கு அது எந்த அளவுக்கு குப்பையாக இருந்துச்சு, எவ்வளோ ஒரு மோசமான படமாக இருந்துச்சுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நம்ம விமர்சனத்தை தவிர்த்துட்டு நம்மளோட வேலை என்னமோ அதில் நம்மளோட முழு கவனத்தையும் செலுத்தி நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு நீங்கள் முடங்கி உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களை தான் முடக்கி உட்கார வைக்குமே தவிர உங்களை விமர்சனம் பண்ணவனா எந்த அளவுக்கும் பாதிக்காது. அதனால் நம்ம திறமையில் நம்பிக்கை வச்சு நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருப்போம்.